மதுரைக்கு போனீங்களே என் கணவரை பாத்தீங்களா? எப்படி இருக்காரு? சுகமா இருக்காரா? நல்லா இருக்காங்களா? சொல்லு. அப்பா மதுரைக்கு போனே உன் கணவர் நல்லா இருக்கிறது கேக்குறேன். நல்லா இருக்கிறாரு. செட்டியார் வீதியில செண்டு விளையாடுறா, பாப்பாரு வீதியில பந்து விளையாடுறா. உன் கணவரை கூப்பிட்டேன். அம்மா நான் காலையில சிலம்ப வித்து விளமாறி மாலையில மறுபடியும் வந்து வீடு திரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி மதுரை மல்லியும் பணம் போட்டு வைக்க சின்ன பையன் கொடுத்துருக்கிறம்மா. என் கணவரை பாத்தியா? பாப்பாரு திருவிழா பந்து விளையாடுறா, செட்டியார் திருவிழா விளையாடுறா. காலையில சிலம்ப வித்து விளமாறி மாலையில வீடு திரும்ப சொல்லி அனுப்பணம்மா. பேச வந்து அத்தை பாதிச்சாரோ ஆமா மதுரைக்கு போனவன் நீயா இல்ல நானா? நான் தானே மதுரைக்கு போனவன். அங்க என்ன நடந்தது ஏது நடந்தது எனக்கு மட்டும் தான் தெரியும். எங்க இருந்துகிட்டு இந்த செய்தியை சொல்றிய இது உனக்கு எப்படி தெரியும்? படுத்து உறங்கும் போது என் கணவர் அதாவது மடிந்து விட்டார்கள், என் மண்டவர் மாட்டி விட்டார்கள். இது உண்மைதானே? ஏன் போய் பேசுற? உன் கணவர் செத்தது உண்மை. ஏன் போய் பேசுற? உண்மைதான். பயமா இருக்கு. சொல்லு. உன்னுடைய கணவர் செத்தது மதுரை உண்மைதான் தாயே, உண்மைதான். என் கணவர் மடிந்து விட்டார்கள். ஐயோ
இதுக்கு மேல் இல்லனா கூட நிக்க போறது கிடையாது. என் வார்த்தையை கேட்பது கிடையாது. நீ பார்த்து போற உன்னை பெத்த பிள்ளை மாதிரி இவ்வளவு நாள் மாங்கனி தேங்காய் போல உன்னை அடிமடியில வைத்து உன்னை பாதுகாத்து வந்தேன். அதனால எனக்கு போவது இருந்தாலும் ஒரு வரம் கொடுத்துட்டு போம்மா. என்னமா வர வேண்டும் மருமகளே?
நான் விற்கக்கூடிய பால் மோரி எனக்கு வத்தாம இருக்கணும், குறையாம இருக்கணும். ஒரு வலை கொடுத்துட்டு பிறகு போமா. எங்கிருந்து அதாவது மதுரைக்கு செல்வேன். தேன் மதுரையா அந்த தென் மதுரை இருந்தாலும் உன் இடைத்திறவு எரியாது. ஆனா கள்ளிப்பால் வத்தனாலும் உன் கறவு பால் வத்தாதம்மா. நேத்து தினத்துல வெள்ளிக்கிழமை விடி 2ஆம் தேதி சக்க சகந்தரப்பார் செட்டியார் போனப்பார் என் கணவர் போனது பாத்தீங்களா? போகும்போது பாத்தீங்க, வரும்போது பாத்தீங்க, வழி விடுங்க. அண்ணா நீங்க நிறைய ராஜாவே
வனத்துல இருக்கிறீங்களே நேற்று தினத்துல வெள்ளிக்கிழமை விடிய 2ஆம் தேதி சங்க சகந்திருப்பார் செட்டியார் போல இருப்பார் என் கணவர் வந்தது பாத்தீங்களா போனதை பாத்தீங்க வரும்போது பாக்கலாம் சென்ற இடமெல்லாம் சிரிப்பாங்க இல்ல இல்ல வருஷம் ஒரு செட்டு வரணும் கணவர் வந்தது பாத்தீங்களா அம்மா உங்க கணவர் செய்தி சொல்லணும்னா 1000 பேர் மாட்டுக்காரர்கள் இந்த வனத்துல எங்களுக்கு சோறாக்கி போடணும். இந்த வனத்துல எப்படி சோறாக்கி போட முடியும்? மதுரை எல்லாம் வித்தியா இருக்குது. மதுரை செய்தி சொல்லணும்னா எங்களால முடியாது. ஆக்கி போட்டா பசியார சாப்பிட்டு செய்தி இப்ப என்ன பண்ணுங்க ஒரே அடித்தா 3 மணி நேரம் உட்காந்து 2 பேரும் கணவர் போகும்போது பார்க்கல ஏஞ்சி போன பேர் மூஞ்சி போகும் வழிவிடு போகும்போது தான் பார்த்தோம். என் கணவருக்கு எப்படி வர கொடுத்தேன்? ஆனா எப்படி வர கொடுத்தா சொன்னா பாப்பேன், இல்ல நான் சிங்கம் பல்ல உடைப்பேன். சொல்லு அம்மா உன் கணவனை நான் எத்தனையோ வழியில காப்பாத்துறதுக்கு வழி பார்த்தேன். 2 தாட்சிகளாக நான் உற்பத்தி செய்து அவரை வழி மறிச்சு பார்த்தேன். அப்பயும் அந்த தாட்சிக்கு அவர் வைகவில்லை. மீண்டும் என்னுடைய சொக்கரார் கோயிலுக்கு வந்தாரு.
அவர் வந்து என் செலவு விளையானா உனக்கு செங்கலால கட்டாடத்தை செப்பால கட்டி வைக்கிறாரு, கருங்கலால கட்டாடத்தை காசு நதியால கூட கட்டி வைக்கிறாரு. அவர் கும்பிடும் போது கிழக்கு இருந்த முகம் மேற்கு திரும்பிக்கிட்டேன். வரம் கொடுத்துட்டா சொல்லி மதுரையில போய் என்னுடைய கணவர் மாட்டுட்டாருமா. அகட கல்லு செகடப்பட அடி பேர் வெட்டு பாரு, அந்த கல்லு கூத்தப்பட கல்லடிய மாந்தோப்பு, ஏழூர் எடுத்து கட்டும் பாலூர் பழைய பண்ணி வர காமடமும் புண்ணி வர தலைமாடாக ஒரு முகமா இருந்தவரை இருமுகமா வெட்டி போட்டாங்கம்மா. கணவருக்கு உயிர் கொடுக்கணும். கட்ட சொன்னவன் பாண்டியன், சொன்னவன் பாண்டியன், நடுநிலைத்தவன் ஆச்சாரி, குத்து சொன்னவன் பாண்டியன், அப்படியா? ஆமா, நான் உயிர் கொடுக்கணும். என்னுடைய கையில இருக்க கூட சிப்ப கொடுக்குறேன். கணவனுக்கு உயிர் கொடுத்து சில நேரம் பேசுமா. இப்படியே உட்கார். உட்காரல இந்த மாதிரிலாம் நடக்கும். மடி மேல வந்து அமரமா கண்ணை கேந்தா இப்படி கலைய பண்ணல் மாது வந்தா என் மடி மேல உட்காருமா. மாதவி என்னிடத்துல கனிந்தவ, என்னிடத்துல ருசி பார்த்தவ, 12 வருஷமா நம்ம மாங்காய் தேங்காய் போல 2 பேரும் கூடி வாழ்ந்தைய. நீ காயா இருந்தவ, நீ என்னிடத்துல ஒரு நாள் கூட உன்னிடத்துல நான் இன்ப சுகத்தை ஈடுபடவில்லை. மாதவி இடத்துல நான் இன்ப சுகத்துல 12 வருஷமாக இன்ப சுகப்பட்டவன். அதனாலதான் அந்த ஆசை. பூ வைத்தவ கண்ணைக்கு, அந்த பூவை பரிசு வைத்தவ மாதவி. நீ தோட்டம் வச்சிருக்கலாம், பூ பரிசு மாதவி.
கனி. நான் அதாவது இது வரைக்கும் நான் கனியாம இருந்துட்டேன். ஆமா அவ கனிந்தவ. சரி எதிரிக்கு போனா பழிக்கு பழி வாங்கணும். கண்ணகி நான் செத்து வெந்திரிச்சு வந்தா சீம கொள்ளாது, மாந்த வெந்திரிச்சு வந்தா வையகம் கொள்ளாது. இந்த ஆச்சேரி சூது, அருதாமலை சூது, பொன்னரச சூதுனால பாண்டியனை வெட்ட சொல்ல பாண்டியன். நான் என்னோட மாண்டவன் நான் மாண்டே போயிடுறேன், செத்தவன் செத்தே போயிடுறேன். அதனால நீ மதுரை அழித்த போது போ. அப்படியா? ஆமா. செத்தவர் பிடித்தால் சீமை எனக்கு கிடைக்காது, மாண்டவர் பிடித்தால் வையகம் எனக்கு கிடைக்காது. ஆகட்டும், ஊசி சைடு எடுத்துக்கிறேன். நீ ஆகட்டும். சாவு, நான் தகனம் செஞ்சுறேன். ஆனா ஆகையால் கன்னியாகப்பட்டவள் கணவனை தகனம் செய்யறான். தகனம் செய்யும் போது மாளிகை வந்து தடுப்பா. முதல்ல என் கடனை கொடு. கடனை கொடுத்துட்டு உன் கணவரை தகனம் செய். தகனம் செய்ய அப்படின்னு கேட்பான். இருந்தாலும் என்ப சுகத்தில் ஈடுபட்டவள் மாதிகை. நான் கனியாமே இருந்துட்டேன். ஆனால் மாதிகைக்கு ஒரு நிருபத்தை எழுதி வாவி பகவான் மூலியமா கொடுத்து அவளை வரவழைச்சு 2 பேரும் சேர்ந்து தகனம் செய்யணும். 2 பேரும் சேர்ந்து தகனம் செய்யணும். சரி. அறியாமட்டி எழுதலைய இந்த அம்மனுக்காக இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்தாரே சாப்பாடு எப்படி? பிரமாதமான சாப்பாடு. சொன்னையா புண்டை புண்டி சொல்லுங்க. எல்லாம் அல்ல இந்த அம்மனுடைய அருபற்றி செய்யும் தொழிலில் சிறப்பு வாங்கி நோய் நொடி இல்லாம தடம் தானியத்தோடு நீண்டாயலோடு நிறைந்த செல்வத்தோடு இந்த நாடகத்துக்காக உறுதுணையாக இருந்த நமது வாட்சியப்பனர்களும் அவர்களும் நமது கிருஷ்ணன் அவர்களும் உன் தம்பி தெரியாது சொல்லு அவரும் நீங்க வாங்கி தந்ததை சொல்லுங்க. மதிப்புக்கு மரியாதைக்குரிய நம்ம அரியாமட்டி சேர்ந்த யாரு கணேசையா அவர்களும் இந்த வாட்சியப்பன் அவர்களும் பெருமாள் ஐயா அவர்களும் எல்லாம் வல்ல ஆண்டவருடைய அருள் இன்னும் இந்த நாடகத்துக்காக இன்னைக்கு வருகை தந்திருக்கும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய
நம்ம ரெட்டியார் மாமா நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு வந்துக்கிறாரு. ரெட்டியார் மாமா அவர்களும் என்ன நம்ம அருள் தருமபுரி மாவட்டம் ஆமா அருள்மணி அவர்களும் ராஜா அவர்களும் என்ன நல்லூர் சேட்டையா என்ன கந்தார்குல மாணிக்கம் மாணிக்கம் யாரு செல்வம் செல்வன்மை அவர்களும் இந்த நாடகத்தையாக வருகின்றிருக்கிறார். இந்த நாடகத்தில் சாத்துப்பாடி தவக்கல முன்னே இன்னைக்கு நீயே வரலன்னா எப்படி என்ன கிட்டியா நீ எல்லாம் எப்படி பாருங்க நம்மளுவாங்க சம்பளத்தை பத்தியே பேசுறான். விடிய மழையிலையும் படியிலையும் அடியிலையும் இருந்தாலும் சமாச்சாரம் என்னன்னு தெரியாத பேசிட்டு இருக்கிறேன். எக்கச்சக்கமான பணம் சம்பாதிச்சுட்டேன். ஒரு நாளைக்கு 2500 2700 எப்படி வேலையில போட்டு சீசனுக்கு என்ன பண்ணுவேன்? இது உங்ககிட்ட இருக்கும் போது இருக்குது மாணிக்கம். சகல தேவர்களும் போற்று முகமதி ஆகிய இருந்தா என்ன வஞ்சனையா பண்றேன். சகல தேவர்களும் போற்று முகமதி ஆகிய சொல்லு இருந்தா வஞ்சனை வைக்க செய்ய மாட்டேன். சகல தேவர்களும் போற்று முகமதி ஆகிய மன்னன் மன்னன் முத்தமணி பார்த்தவர் பைத்தோட வேண்டும். என்னுடைய பெயரும் மணிமுத்து பாண்டியன். இன்னைக்கு எக்கச்சக்கமான வேலை கிடக்குது. எக்கச்சக்கமான வேலையை கிடைக்குது. என்ன பண்ண கூட்டு வந்த இன்னைக்கு 10 ரூபாய்க்கு நீ உடைச்சியா? ரெட்டியார் மாமா பீய பேசணும். 10 ரூபாய்க்கு உடைச்சியா? நிறைய வேலை இருக்குதுடா. அப்ப செய்யுங்க. அதனால ராஜகோலமிடத்தில் அமர்ந்து கேச விசாரணை செய்யணும். 500 தொலைஞ்சு போயிடும். என்னடா சொல்ற? உடைச்சினா 500 உன் சம்பளத்துக்கு தான் கட்டாகும். என்ன சொல்ற? உட்காரியா? ஏண்டா எங்க அண்ணனை பார்த்தா சொல்ற? அவரு நல்ல மனுஷன். அவரை பார்த்து நான் உன்னை பார்த்தேன்னு சொல்லிட்டு அப்ப என்னதான் சொல்லி உட்காரியா? உட்காரியா? போதும்.
6000 பாண்டியர்களுக்கு அதிகாரம் பாண்டியன், 3000 பாண்டியர்களுக்கு முதலாள பாண்டியன். எங்களுடைய பவர் என்னன்னு அடியில பார்த்தா தெரியுது. ஏடா சொல்றேன்? செவ்வாழ பழம் வந்தா 80 ரூபாய்க்கு விற்க மாட்டேங்குது. குடிமக்கள் எல்லாம் எந்த குறைபாடு இல்லையா? எந்த குறையுமே இல்ல, மழை மட்டும் வரல. கேளு கொள்ளையில தண்ணி வருது கேளு. நாட்டு குடிமக்கள் எல்லாம் சேமமா இருக்கிறாங்களா இல்லையா? நல்ல சாம்பரமா இருக்காங்க. கொள்ளையில தண்ணி வருது கேளு. எல்லா குழாயிலும் தண்ணி வருதா? குழாய் என்ற பைப்பு, காலை எழுந்தவுடன் தான் கட்டிய கணவனே கடவுள் என்று நம்ம நாட்டுல தென் மதுரையில எல்லாரும் காலை தொட்டு கும்பிடுறாங்களா இல்லையா? சாமி, தென் மதுரையில எல்லாமே அவர் கணவரை காலை தொட்டு கும்பிடுறாங்க. உங்க வீட்டுல எப்படி? எங்க வீட்டுல கால்ல உதைக்கிறான். ஏடா சொல்ற? ஆமா சாமி, முடுக்குங்கிறான். உண்மை. கட்டிய கணவனை மதிக்கிறது இல்லையா? மதியர்கள தூசித்து பேசுறாளா? எப்படி பேசுறாங்க? கூட்டியாந்து ஒரு நாயாங்க கூட்டம் விட மாட்டேன். நேரா மேட்டூர் டேம்ல போய் என் பொண்டாட்டி நிறுத்தி சரி தண்ணியில இடிச்சு கொண்டாலும் 6 குட்டி மானிங்கிட்ட மட்டும் கூட்டம் விட மாட்டேன். சரி, அப்ப எங்கிட்ட கூட்டியாந்துறா? என்ன அவளியா? அப்படி வீணா போனாலும் போகுது. அப்படி வீணா போனாலும் போகட்டும். 2 பேரும் அப்பேற்பட்ட ஆளுங்க. என்ன ஒரு முக்கியமான விஷயம்? அண்ணா, தம்பி, இவன் நம்மள அவமதிக்கிறான். எங்களை பார்த்தா என்ன? வேச்சும் போட்டு வேச்சு அடிக்கிறதுக்கு சம்பளமா? அதுதான் நானும் முதலிலிருந்து வயசால போயிட்டு இருக்கிறேன். பேசாத. சரி, வந்ததுக்கு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போங்க. வாடகை ஆகட்டும். சேருக்கு சேருக்கு வாடகை. தம்பி, சீதான் பிளீஸ் டேக் யுவர் சீட். இங்கிலீஷ் எங்கிறது? இங்கிலீஷ் சோறு எடுத்து பேசுறது இங்கிலீஷ். அதுல இருக்கிற சத்து எதுலயுமே இல்லடா எதனாலயா? தம்பி. அவன் திங்கறாலதான் சொன்னான். அவங்க தின்னுகிட்டே இருக்கிறாங்கன்னு நீ கன்ஃபார்ம் பண்ற. சரி விடு. எங்க போனாலும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறதில்ல. அக்கா, தம்பி, கட்டளை எப்படி? நான் சொன்னல அது சரிவாக நிறைவேற்றியா? சரியாக. எப்படி? மதுரையில இருந்து வெளியில இருந்து மதுரைக்கு ஏய்! போறது வழி. எழுத்து கூட்டி பேசிக்க கூடாது. என்ன சொன்ன? இருங்க, ஒரு எழுத்து கம்மியா இருந்தா வாட்சி பண்ண ஒரு 200 ரூபாய் கம்மியா கொடுப்பாங்க. மதுரையில மதுரையில இருந்து வெளியே போவதற்கு வழி உண்டு. வெளியே இந்த மதுரைக்கு உள்ள நுழைவதற்காக அனுமதி இல்லை. யாருக்கும் அனுமதி கிடையாது. நீங்க கொடுத்த சட்டம் உத்தரவு பிறப்பிச்சியா? பிறப்பிச்சியா இல்லையா? என்னுடைய பிறவி குணம் கொஞ்ச நேரம் முன்னே கூட்டிட்டு பிறப்பிச்சாதான் எனக்கு பேச்சே வரும். சரிங்க. அதனால இன்னைக்கு தான் எனக்கு வழியா வந்து மாற்றிருக்கிறேன். தூக்கி விட்டேன். யாரும் மதுரையிலிருந்து வெளியே வர மாட்டாங்க. அண்ணா, தம்பி, அப்படி வந்தா உனக்கு மரணம் சும்மா உட்காந்து ஏண்டா? ஐயோ, என் நாய. இவன் கூட ஏதோ ஒண்ணு தாத்துறான். புத்தகம் சொன்னா அத்தது பொருந்துமா? அவன் ஊம ஏய், என் தம்பி எனக்கு மந்திரி போல. நான் போட்ட படை தளபதியா? இருக்கிறேன். எங்க அண்ணன் அரசுக்கு உரிமையானவர். இருக்கிறான். அண்ணா, தம்பி, நீ அதிக பேசாத. பெரிய பேச வேண்டியது. ஆமா, ஒண்ணும் தெரியாது. அப்படி பேசுறான். அண்ணா, நீ உட்காருண்ணா. உட்காரு. இழப்பு வந்து உட்காரு. யாருக்குடா இழப்பு?
பாண்டியா முட்டாள் பாண்டியா அரசாட்சி புரிய தெரியாத மடையனே டேய், எடா, தம்பி என் கணவர் என்ன செய்தார்? ஆட்டை திருடினார்களா? மாட்டை திருடினார்களா? மதிலாடி குதித்தாரா? உன் பொண்டாட்டியை கை பிடிச்சிருந்தாரா? அப்படியே திருடியிருந்தா தம்பி கைத்தால கட்டணும், கைவிடுங்க போட்டணும், அதே மடியில படுத்த கட்டியும் கருத்ததோர் வேணி காண மயில் போல் பெண். அண்ணா அடிப்பட்ட அந்த ஊரு என்னடா ராசசியாட்டம் பாண்டியா என்ன என்று சொன்னா அடிப்படா முட்டாள். தம்பி ஒரு பொம்பளை வந்து நம்ம மதுரையில இவ்வளவு பேசுறா, ஆட்டி படைக்கிறா, நாம என்ன சொன்னமா அப்படின்னு சொல்றீங்களே? நீங்க பேசிட்டு இருக்கிறேன் விட போறமா? ஏன்னா தம்பி எத்தனை மாவீரர்கள் என்னை எதிர்த்து வந்தா முடியும்? இந்த பொம்பளை ஒரு காலோக சோறு செய்யக்கூடிய கம்மநாட்டி பண்ணு நம்மளை என்னென்ன செய்ய முடியும்? அப்படியே செய்யாம தான் விட்டுருவோம். இவளை கட்டால கட்டுக்கலாம். மேல கை வைக்கிற வேலை இருக்க கூடாது. அப்புறம் என்ன புண்டைக்கு ஓடுற? கட்டுக்கு பதம் தெரியுமா உனக்கு? என்னன்னு தெரியுமாடா முட்டாள் பாண்டியா? ஏன்னா தம்பி இந்த கட்டுனா நமக்கு என்னன்னு தெரியாதா? நமக்கு நல்லாவே தெரியும்ல. தெரியுமில்ல? நல்லாவே தெரியும். சொல்லுடா. கட்டணும்னு சொல்லுவான். பில்லு சமயா கட்டுனா என்னன்னு என்ன கட்டு என்ன கட்டு? கட்டுக்கு பதம் தெரியுமா? பாண்டியா பீடி கட்டுங்க. ஒன்ன பாண்டியா. டேய் பண்ணி பாண்டியா பாண்டியா கட்டுக்கு பதம் தெரியுமா? தெரியுமா?
டேய் முட்டாள் பாண்டியா டேய் அரசாட்சி புரியுது இது தெரியாதியா? சரி கட்டுக்கு பணம் தெரியுமான்னு கேக்குறால என்ன கட்டு? மாட்டை கட்டு வெத்தலை கட்டு என் மயில் இருக்கிற மயில் என் அடி மயத்தை சேர்த்து கட்டு தம்பி மயிறு கட்டுங்கறா சாவுங்கடா ரெண்டு பேரும். டேய் கூட போறமா சாவறதுக்காக வந்து ஏண்டி ஒரு பொம்பளை இவ்வளவு ஆர்ப்பாட்டம் மன்னனா எங்களுடைய படைபலை எப்படி சரி விட்டுட்டு வந்துட்டீங்கடா. பேச்சுக்கு கூப்பிட்டா அது விட்டுட்டு வந்துருவியா? ஒரு வார்த்தைக்கு வந்த நீ என்ன ஆய் திறந்துக்கிட்டு அதை விட்டுட்ட என்னுடைய பலம் எப்படி அடி வானவிட்டு வந்த மாதிரி பொம்பளை எதுக்குறாடா வத்தி போறா நீங்க இருந்தா ஒரு வத்தி குச்சி நெருப்பு குச்சி தான். அப்படியா? ஒரே குச்சில உங்களை எல்லாத்தையும் ஒளிச்சிருவாங்க. அடி கட்டி கோத்தமடி பொம்பளை கத்திரிக்காய் தோட்டம் நீயா இருந்தா கையறுவாள் ஒரே அருவாள் தான். தம்பி இந்த பொம்பளை நம்மள உடம்பாட்டாலாட்ட இருக்குது செய்வா நீ வந்து பாரு, நான் வந்து பாரு கூவ பாண்டியா என்ன செய்வாவா? தோட்டத்துல எவ்வளவு இலைகள், எவ்வளவு கொடி, எவ்வளவு பூவு, காய்கறி அவ்வளவு பேரு நாங்க பாண்டியர்கள். வெள்ளரிக்காய் தோட்டம்
வெள்ளரிக்காய் தோட்டம் நீங்க. வெள்ளரிக்காய் தோட்டம் நீங்களா இருந்தா நான் யார் தெரியுமா? வெள்ளாரா. அப்படியே சாப்பிட்டு உங்களால பிறந்த காமியம் காமிக்க முடியாதுப்பா. என் நன்றிகாமல் இருக்கக்கூடிய மந்திரிடா. வாடா இங்க. இந்த பொம்பளை எதை சொன்னாலும் மிரட்டலா பயந்துக்கோன்னு பார்த்தா பயப்பட மாட்டேங்கிறாளே. பயப்பட மாட்டாங்க. என்ன செய்கிறது? இப்படி செய்யலாமா? எப்படி ஒட்ட போறமா? நல்லா ஆடிட்டு ஒரே தட்ட தட்டி என்ன பண்ணுங்கற? சிட்டு சேட்டை செய்யற சித்தடிக்கு கோலால அவளை அடிச்சு போடுங்கடா. ஏடா சிட்டு சாட்ட செய்யறியா? சிட்டு அடிக்கு கோல் அடிச்சு எரியல. சிட்டு சிட்டு சேட்டை செய்யறீ. வாடி போடுகிற சிட்டு சாட்ட செய்யறா. சிட்டடிக்கு கோல் அடிச்சு எரிங்கங்கறாங்க. பாண்டியா பாண்டியனுங்க. சிட்டுடைய பலி 4 பலி உனக்கு தெரியுமாடா? என்னன்னா பலி? என் அண்ணா தம்பி சிட்டு பலி 4 பலியாமே. என்ன பலி உங்களுக்கு எதுனாலும் தெரியுமாடா? அது தெரிஞ்சுதா எங்க பொழப்பு எப்படி இருக்கு? அப்ப புண்டை முடிக்கிட்டு சொல்லு. ஜாய் பாண்டியா. எப்படி ஒரு ஆண் சிட்டு பெண் சிட்டு இருந்ததா? அது முட்டை வச்சு குஞ்சு பறிச்சுதா? இந்த ஆண் சிட்டு என்ன வேலை? ஆனா தினம் தவறாம ஆனா இற கொண்டு வருது குஞ்சுங்களுக்கு. ஒரு நாள் ஒரு தினத்துல. ஆனால் பகவான் பார்த்தார் எங்கேயுமே இறையில்லாத செஞ்சுட்டார். ஆகையால் திருப்பாக்கடலுக்கு போச்சு அந்த ஆண் சிட்டு. தாமரை மலர் அந்த கடலுக்குள்ளே பொழுதறங்கனா என்ன செய்யும்? சிட்டுகளுக்கு கண்ணு தெரியாது. மூடனே தாமரை மலர் என்ன தெரியும்? பொழுதெல்லாம் மூடிக்கும், பகல்ல விரிக்கும். அதனால பொழுதறங்கனா மூடும். அதாவது இந்த தாமரை பூ மாலை போய் அந்த சிட்டு உக்காந்துச்சு. விரிஞ்சிருக்கும் போது பொழுது இறங்க மூடிக்குச்சு. சரி. ஆனா மூடின பின்னால வர முடியுமா? வெளியே முடியாது. வர முடியாது. ஆனா விடிய வரைக்கும் இருந்துச்சு. விடிஞ்சு போச்சு. அந்த தாமரை மலர் பூ வாசனைக்கும் இந்த பெண் சிட்டு என்ன செஞ்சுச்சு? எந்த கூத்தியா வீட்டுக்கு போனேன், எந்த வேசி வீட்டுக்கு போனேன், அங்கேயே தான் இருந்து பேசணும். சபரி புண்டைக்கெல்லாம் முடியாது. எந்த வேசி வீட்டுக்கு போனேன், எந்த தாசி வீட்டுக்கு போனேன், உன் மேல இப்படி மணக்குதுன்னு சொன்னேன். என்ன சொல்லி கேட்கல. ஆனா கேட்கல. பெண் புத்தி பின் புத்தி. பின் புத்தி எது சொல்லி கேட்கல. இல்ல நானும் வர போனோம் அந்த இடத்துக்கு. குஞ்சுகளை விட்டு 2 பேரும் போறாங்க. குஞ்சுகளை விட்டுட்டு 2 செட்டு போச்சு திருப்பாங்க. தாழமர
மலர்ல அமர்ந்துச்சு. பொழுது இறங்கிச்சு, மலர் மூடிச்சு. பகவான் பார்த்தா இந்த பாக்கு பரிசுத்துக்கு இவ்வளவு கர்வமா எது சொல்லி கேட்கல. ஆனால் பெய்யாத மழை பெய்து குஞ்சுங்க 2 செத்து போச்சு. அங்கிருந்து வந்துச்சு பார்த்து உடனே குஞ்சுங்க 2 செத்துச்சு. அப்பா உன்னால தானே இவ்வளவு ஆச்சு, பொம்பளைனால தானே இவ்வளவு போச்சு, என் மகனே பசங்களே போட்டாங்க அப்படின்னு ஆஞ்சிட்டு படிச்சிச்சு. ஆஞ்சிட்டு புரட்ச பிள்ளைங்க போச்சு, நான் ஏன் உயிரோட இருக்கணும் அப்படின்னு பெஞ்சிட்டு படிச்சிச்சு. எத்தனை பள்ளிடா? 4 பள்ளி. சிட்டு பள்ளி வீங்கோட பாண்டியாலே யாச்சா சிட்டுப்பலி 4 பலி. சிட்டுப்பலி வீண் போனாலும் கருவா பாண்டியா போடா கருவாத பாண்டியனுங்களா அண்ணா என்ன வேற சொல்லி திட்டா கூட நான் பொறுத்திருப்பேன். என்ன பார்த்து கருவா பாண்டியான்னு விட்டான். உள்ளதும் தானே சொன்ன, இதுல ஏன் கோவப்படுற? இதை மட்டும் என்ன வாங்கலாம்? உன்னை நம்பி நாங்க இருந்தா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன சொன்னீங்க? நாய் சேட்டை செய்யறான், நாய் அடிச்சிடா. ஒரு 5 கிலோ கோழி பிடிச்சிட்டு வா. ஆமா எப்படி என்ன சொல்றீங்க? நாய் அடிக்கிற தடியால நாய் எப்படி தலைக்காய் மேல அடிச்சு அப்படி அடிச்சு வைடாமல நாங்க எப்படி பொறுமையா பேசுறோம். நீ இருப்படா. நாயுடைய பலி 6 பலி தெரியுமாடா முட்டாள் பாண்டியா? 6 பலியா? ஆமாடா. அப்படி என்னோட பலி 6 பலி? நீ திங்கிற நாயி, நீ திங்கிற நாய்க்கு 6 பலி. 6 பலிங்கறிய என்னென்ன பலி 6 பலி? நாய் நன்றி உள்ளதுடா. நாய்க்குற அரும்பு கடை உங்க நாய்களுக்கு இல்ல, நம்மள நன்றி கெட்டவங்கறானா? நாயினே சொல்றான். 2 பேருமே நன்றி கெட்ட நாய்ங்க. கெட்ட நாய்கள. டேய், ஆனா ஒரு வேடுவன் ஒரு நாய் வளர்த்திட்டு இருந்தானா. எப்படி? வேடுவன் நாய் வளர்த்தடா. நாய் வளர்த்திட்டு இருந்தான். வேட நாய். ரொம்ப கடப்பட்டுட்டா வேடுவன். ஒரு செட்டியார் இடத்துல அங்க போவல. நீங்க மூத்தோ கூட உன கூடாது. பாட்டு தண்ணி குடிக்கிற ஒரு செட்டியாரு அதாவது கடப்பட்டுட்டா வேடுவன் ஒரு செட்டியார் அதாவது இடத்துல 1000 ரூபாய்க்கு அடமானம் வச்சுட்டான். நாய் கொண்டு போய் 1000 ரூபாய்க்கு அடமானம் வச்சுட்டான். சரி, இந்த நாய் என்ன செஞ்சுச்சு? அவன் தண்டிக்க போறான், ஏமாத்துறதுக்கு போறான்டா. அதனால கடன் பட்டுட்டான கடன் 1000 ரூபாய்க்கு வச்சுட்டான். வெட்டிட்டு இந்த செட்டியார் கப்பல் துறை வியாபாரம் போனா 6 மாசம், வீடு வந்தா 6 மாதம். அப்படி 6 மாதம் இருக்கும் போது இவன் வியாபாரத்துக்கு போன சமயத்துல கள்ள மாப்பிள்ளை செட்டியா இருக்கு. பொண்டாட்டிக்கு மாப்பிள்ளை. ஆமா ஆமா, கள்ள மாப்பிள்ளை. கள்ள மாப்பிள்ளை. இந்த நாய் என்ன பண்ணுச்சு? ஓஹோ, இவன் மாப்பிள்ளை வந்ததுன்னு தெரியல,
ஆனா திரண்ட வந்துட்டான். அப்படி நான் பேசுத பிடிக்க கொண்டு பிடிச்சு குடுக்கு பிடிச்சு கொண்டு பிடிச்சு அப்புறம் செட்டார் பொண்டாட்டி பார்த்தா செத்து போயிட்டானே அப்படின்னு தென்னை மரத்த குழியில ஆனா புதைச்சிட்டா குப்பை குழியில மாப்பிளைய. ஆமா சரி அப்படி புதைச்சு பின்னால ஆனா செட்டியார் வியாபாரத்துல இருந்து வந்த பின்னால போனோம். இந்த நாய் என்ன பண்ணிச்சு செட்டியார் காலில் விழுவுறது அந்த இது குப்பையை பறிக்கிறது. என்னடா குப்பையை பறிக்குது நம்ம காலில் விழுவுது அப்படின்னு போய் குப்பையை பறிச்சு பார்த்தா மாப்பிள மாப்பிள்ளன்னு அவன் நினைக்கல. நம்ம இல்லாத சமயத்துல திருட வந்துக்கிறோம். நம்ம பொண்டாட்டி மாப்பிள்ளை வச்சுட்டான்னு தெரியாது. கூட்டணி சேரக்கூடாது. அதனால கதை மறக்குதுடா. நினைக்கல திருடதான் வந்துட்டான். போய் பார்த்துதான் பறிச்சு பார்த்தா அப்புறம் திருடனே இப்படி நன்றி உள்ள நாய் நம்ம அதாவது சொத்து சோகத்தை பாதுகாப்பு வச்சிருக்குது. இதுக்கு விடுதலை செஞ்சு 1000 ரூபாய் பரிசையாக எழுதி சீட்டுல கட்டி போவும் பண்ணாடிக்கிட்டே போன்னு சொல்லலாம். ஆனா வேணும் என்ன செய்தா கானகத்துல வேட்டையாடிட்டு இருக்கிறான். கனகத்துல வேட்டையாடிட்டு இருக்கிறான். இந்த நாய் போறதுக்கும் அவன் வேட்டையாடிக்கிட்டு இருக்கிறதுக்கும் பார்த்தான். செட்டியாரு கிட்ட 1000 ரூபாய்க்கு நான் வருமானம் வச்சுட்டு வந்தேன். செட்டியாரு கிட்ட 1000 ரூபாய்க்கு அடமானம் வச்சு வந்த நாய செட்டியாரு ஏமாத்தி விட்டு வருது. துரோகம் பண்ணுது. ஓட்டாவில் நாய் செத்து இப்ப 2 செத்து இருக்குது. ஆனா செட்டியாரு பார்த்தான் நாய் அனுப்பணுமே போனும் சேர்ந்ததும் தெரியல என்னதும் தெரியல அப்படின்னு செட்டியார் போய் பார்த்தான். ஆனா செட்டியாரும் அவரும் பார்த்துட்டு நாயே செத்து போச்சு. ஏடுவேன் சீட்டு எழுந்து படிச்சு பார்த்தான். அவன் என்ன நன்றி உள்ள நாயை நாமளே கொண்டு விட்டோமே அப்படின்னு அவனும் செத்துட்டான். எத்தனை பண்ணிடா ஆனா செட்டியார் பொண்டாட்டி பார்த்தா போன புருஷனை காணும் அப்படின்னு தேடி வந்து பார்த்தா இங்க செத்து கிடக்குறான். நாம விட்டு என் உயிரோட நாமளும் மடிச்ச மடிச்சிட்டோம். எத்தனை எத்தனைடா 5 கணக்கு கரெக்டா போடுங்கடா. அப்படி இருக்கும் தருவாயில ஆனா வேடவும் பொண்டாட்டி பார்த்தா போன புருஷனை காணுமே வேட்டைக்கு போய் 3 4 6 பொழுது போச்சு வரலாத இருக்கிறானே அப்படின்னு வந்து வேடவும் பொண்டாட்டி பார்த்தா இங்க பார்த்தா 5 பேர் செத்து கிடக்குறாங்க. நான் போய் என் உயிரோட இருக்கணும் அப்படின்னு அதாவது வேடவும் பொண்டாட்டி செத்தா எத்தனை பண்ணிடா 6 பலி. ஆமா நாய் பலி நீ போனா பாடியாரா யாரா வீட்டுக்கு போய் 2 பேரும் செத்து போயிடுங்க. அண்ணா தம்பி இதுல என்ன எனக்கு ஒரு சந்தோஷம்னா ஒன்னியும் வாடா போடான்னு பேசுறான். பேசிட்டுடா ஏன்னா பந்தத்துல இருந்து என் கணவன் என் பத்தா அப்படின்னு சொல்றால அது யாருன்னு தான் கேட்டு பாரு ஒரு வார்த்தை. அண்ணா பத்தா கணவன் கணவன் என்ன செஞ்ச பத்தாவை என்ன செஞ்சு யாரு அவன் கணவனை கண்கண்ட தெய்வம் என்று இருக்கக்கூடிய பெண்கள் கணவன் பேர் யாரும் சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாளாமே 10 தரம் சொல்றேன். மறைமுகமா சொன்னா உன்னால புரிஞ்சுக்க முடியுமாடா? சொல்லு. ஏண்டா அதாவது அரசாட்சி புரிய தெரியாத மடையனுங்களுக்கு இது என்னடா தெரியும் சொல்லுமா பாப்போம். ஏண்டா எங்களுக்கு தெரியாததா நான் சொல்லுது. அட ஊரு சுத்தி
ஆமாம்மா. நுனி அடிபசு சிறப்பு பழுத்து இருக்கும். அந்த பழத்து பேரு சொன்னீங்கன்னா என் 10ஆம் பேரு சொல்லுவா முட்டாள் பாண்டிய. தம்பி ஊரு சுத்தி ஏறி என்ன அது மேல கொடி படறதுன்னா கோவ கொடி படரும். ஆமா. அது சாம்பனரம் தான். முடக்காட்டினா அறிவில்லாத பேசாதடா. முடக்காட்டியும் இல்ல அதுவும் இல்ல பழம்பழம். கட்டி வாயில விட்டுருவேன். அதுதான் பூ வெள்ளை நிறம், மூக்கு செவந்து இருக்கும், பின்னாடி பச்சையா இருக்கும். அப்படின்னா அப்படின்னா பூசணி பழம். அப்படின்னா கோவப்பழம் தான். தம்பி அப்படின்னா அந்த கோவளம். ஆமா. கேட்டனா கமான் கமான். அங்க என்ன போய் உட்காந்து வெட்டி முடிச்சு அப்படி என்னப்பா கோவளம் இந்த பொண்ணு சொல்லுதே அது யாரு? அது வீட்டுக்காரர் தான்ப்பா. நம்ம நாடகத்துல ராஜ சபையில வெட்ட சொல்லி உத்தரவு கொடுத்தமே அதேதான். அவருடைய மனைவியா? எலும்பு திருடணும். ஆமா. சரி ஒரு 10ஆவது பேர் சொல்லிட்டேன். உங்க அப்பா யாரு? உங்க அப்பா யாரு? நீ எப்படி பிறந்த? நீ எப்படி பிறந்த? நீ யாரு? பாண்டியா இளைய மனைவி கோபலிங்க பெற்றெடுத்த கண்ணகி என்னாகாத புண்ணியற்ற அவசரம் கேட்டா அவன் கலியிடம் போ. இது பக்கத்துல தான் எனக்கு. ஆமா இந்த பொண்ணு யாரு? ஏங்க 5000 பாண்டி இருக்கு, அதிகார பாண்டி இருக்கு. ஆமா நீங்க தானே. ஆமா. 3000 பாண்டி இருக்கு மொத்த பாண்டி. உங்களுடைய மனைவி 7 பெண்ணு இலை பெண்ணு கோபலிங்க பார்த்தானே. அதுக்கு புள்ள இல்லாத கடைச்சா ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சல்ல. கொடி சுத்தி பிறந்துச்சு கோத்துறதுக்காக, மகளை சுத்தி பிறந்தனால மாமுட்டுக்காக சொல்லி அந்த குழந்தைய ஆகாத புள்ள பொல்லாத சொல்லி தங்க போட்டு செஞ்சு ஆத்துல விட்டீங்கல்ல. அதை எடுத்து வளர்த்தனா மானியாக அந்த பிள்ளைதான். அதே பிள்ளைதான். அப்போ உன் பிள்ளைதான் மகா. ஐயோ நாங்க அறியாதபடிக்கு தெரியாத
தெரியாத செய்துட்டோம். சரி உன் கணவன் தான் இப்படி தெரியாத மரண தண்டனை கொடுத்துட்டோம். ஆமா அம்மா நாடு நாடு நகரம் எல்லாமே சொத்து சுகம் எல்லாமே உனக்கு தான். ஏய் பாண்டியா அட நாடு தாத்தா நகர தாத்தா பாண்டியாடா ஏண்டா நாடகம் போல் பேசு படாத பாண்டியாடா ஏண்டா கடவுள் என்னடா செஞ்சாரு? என்னடா செஞ்சாரு? சீரை விசாரிச்சியாடா? சீரை விசாரிக்காம தண்டனை கொடுத்தது தவறு என்ன தண்டனை? தான். அம்மா எதுக்காக கொடுத்த? அதனால என்ன கொடுத்த? ஆக்கின செய்ய சொன்னாரு. காரணம்? சிலம்பு திருடிட்டானே. டேய் எங்கடா உன் செலப்பு? கொட்டிட்டு வாடா. அண்ணா டேய் செலவு எடுத்ததுக்கு ஏன் செலவு எடுத்துற? உனக்கு என்ன படம்? கையில சிலம்போடு வந்து உனக்கு என்ன படம்? எனக்கு அதாவது மாணிக்க படம். முத்து உடச்சு பாருங்க. கொன்றா செப்பு கரும. யாரு அந்த திருநெல் சாமி வந்து சிலம்பு காட்டுங்க. போடா. உனதே முத்துப்படன். ஆமா. எனது மாணிக்க மாணிக்கம். பாண்டியா. ஒண்ணா சேர்ந்துச்சு. ஏ பாண்டியா. ஏ பாண்டியா. சிலப்பதிகாரத்துல கோவலம் நாடகம் கண்ணகி ஆர்ப்பாட்டம் என்ற நாடகம் இத்தோட முட்டிட்டு மணி 7 மணி ஆயிடுச்சு. ஆனா நாடகம் முட்டிட்டு அனைவரும் சென்று வரலாம். என்ன நம்ம மதிப்புக்கு மரியாதை அக்கினி புயல் யூடியூப் சேனல் எல்லா நாடகமும் உங்களை வந்து அடைய அக்கினி புயல் யூடியூப் சேனல் கண்டு மகிழுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.